வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். மிக்க நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறவங்க மட்டும் தான் இருப்போம், இல்லாதவங்களாம் சம்மந்தம் இல்லாதவங்களையும் எதிர்க்க மாட்டோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பாஸு, நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நாங்கள் அவங்களெல்லாம் எதிர்க்க முடியாது. யாரை எதிர்க்க முடியாது? பிஜேபி எதிர்க்க முடியாது, அதிமுக எதிர்க்க முடியாது, அவங்களாம் எதிர்க்க முடியாது. மொத்தத்தில் சங்கி கூட்டம்லாம் எதெல்லாம் இருக்கோ அது பூரா எதிர்க்க முடியாது. இப்போ நாம் தமிழ் சீமானையும் எதிர்க்க மாட்டேன், ஏன்னா அவரும் சங்கி கூட்டம் தான். அதனால் எதிர்க்க மாட்டேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ கூட சேக்குவேரா அண்ணன் கூட சொன்னார், நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு அதெல்லாம் தனியாக போயிட்டு வந்தீங்க, அதில் வந்து எப்படி என்ன சமாச்சாரம் அதெல்லாம் சொல்லியிருந்தார். அது நம்ம தேவையில்லாத விஷயம், அது உன் பர்சனல் வச்சுக்க. இதுதான் பொது வெளியில் வந்துருச்சு, அதனால் அதை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் நிறைய இருக்கும். ஜனநாயகன் படம் இருக்கணும், ஷூட்டிங் இருக்கணும், ரீரெக்கார்டிங் போகணும், பாட்டு பாடணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பிஜேபி எதிர்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பிஜேபி எவ்வளோ எதிர்த்து பேசுனீங்க. கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே ஒழிய என்ன கொள்கை எதிரின்னு சொல்ல மாட்டாங்கிறீங்க. அதுலேருந்து தெரியுது நீங்கள் பிஜேபி எதிர்க்க போகிறதில்ல. திமுக மாதிரி ஒரு கொள்கை வச்சுருக்கீங்களா? திராவிடம்னு கொள்கை வச்சுருக்கீங்களா? திராவிடங்களை பார்த்து நீங்கள் இந்த மீட்டிங்கில் எங்கேயுமே பேசலை. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும்? சரி விடு. பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. என்னென்ன பொய் சொல்லி நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, நீட்டை ரத்து செய்யலை. ஆனால் திமுக வந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்குது. நீட்டை ஏடா கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு ஒன்றால் முடியலையே தம்பி. நீட்டை நாங்கள் வந்து ரத்து செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனால் ரத்து செய்யலை. ரத்து செய்ய முடியாது. அது கல்வி வந்து மத்திய பட்டியலில் இருக்குது, மாநில பட்டியலில் இல்லை. போராடலாம், சட்ட ரீதியாக போராடலாம், எதிர்த்து போராடலாம். ஆனால் திமுகவோட வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் நிறைய சட்ட போராட்டங்களை நடத்தி நிறைய விஷயங்களை வெற்றி கண்டிருக்காரு. அதுக்கு 10 மசோதா ஒரே தீர்ப்பு அனுப்பிச்சு பார்த்தீங்களா? கவர்னரோட கையெழுத்தே இல்லாமல் பாஸ் அனுப்பிச்சு பார்த்தீங்களா? அது ஒரு காரணம். இந்த காரணம் நிறையா இருக்குது. கலைஞர் காலத்துலேருந்து நிறைய கேஸு போட்டு நிறைய விஷயங்கள் தான் அவர் பாசிட்டிவாக வாங்கி வச்சுருக்காங்க, கேஸு பாசிட்டிவாக ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நீ அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீட்டுக்கு தான் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது வந்து ஜெயிச்சிடும். என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிக்கும். வாய்மையே வெல்லுங்கிறது தமிழ்நாட்டுடைய சின்னம் மட்டுமல்ல, சத்தியமான வார்த்தையும் அதுதான். அதனால் அது ஒரு நாளைக்கு ஜெயிக்கும். அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க, நீட்டை காலி பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீட்டை அவன் கொண்டு வந்துட்டான் பாய. ஆனால் நீ அதை எதிர்த்து போராடிட்டு தான் இருக்கிய வழி, என்னை காலி பண்ண முடியல அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நீட்டு கொண்டு வந்தவனை பற்றி ஒன்று கூட பேசலையே தம்பி. அது எப்படி தம்பி? ஆமாம், இல்லை, நீ தான் முதலே சொல்லிட்டியே, நாங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து பேச மாட்டோம், யாரையும் எதிர்த்து பேச மாட்டோம், எங்களுக்கு திமுகவை தவிர பாக்கி யாரையும் எதிர்த்து பேச மாட்டோம், அதுதான் எங்களுக்கு வந்து அஜெண்டா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சொல்லி நான் தான் மறந்துட்டேன் போல் இருக்குது. அது ரைட்டுக்கு ஒரு போட்டுக்கிட்டோம். அப்புறம் கல்வி கடனும் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது தான். ஒருவேளை வந்து மாநில அரசு வந்து பணத்தை அடைக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்குவோம். கேஸ் சிலிண்டர் மானியம் யார் கொடுக்குறது? ஏண்டா 450 ரூபா இருந்த கேஸை நீங்கள் வந்து எல்லாரும் அக்கௌண்ட் ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்டா ஏதோ ஒன்று அக்கௌண்ட் சொல்கிறாங்க, அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணு. அது மோடி நம்ம மன்மோகன் சிங் ஐயா இருந்த வரைக்கும் அது கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் மோடி வந்ததுலேருந்து உடனே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்? வீட்டில் இருந்த காசெல்லாம் கொண்டாந்து போடுங்கடா அப்படின்னு வீட்டில் இருந்த காசில் சுருக்கு பையில் இருந்த காசை பூரா எடுத்துட்டான். கிராமங்களில் ஏழை எளிய மக்கள்லாம் சுருக்கு பையில் வச்சுருந்த காசை பூரா எடுத்துகிட்டு வந்துட்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி கொண்டு வந்து கேஸ் சிலிண்டரு, அதே மாதிரி கேஸ் சிலிண்டரை நீங்கள் வந்து கேஸுக்கான மலத்தை முழுசாக கொடுங்க, மானியத்தை நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னா யாருக்காவது மானியம் வந்துருக்குதா? 52 ரூபா வரும். 47 ரூபா வரும், 52 ரூபா வரும், அவ்வளோதான். ஆனால் கேஸ் விலை எங்கே இருக்குது? 480 எங்கிட்ட 1100 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. இப்போ கேஸு 1200 போய்ட்டு கொஞ்சோண்டு கீழே இறங்கி இருக்குது. ஆனால் எவ்வளோ மானியம் போடணும்? நம்ம என்ன விலைக்கு கேஸ் வாங்கினோம்? 450 500 வாங்கினோமா? 550 ரூபான்னு வை, அதில் 600 நம்ம வாங்கினோம். 600 நம்ம கொடுக்கணும்ல, அது கொடுக்கல. இப்போ வந்து 980 1100 1050 வந்துருச்சுன்னு வச்சுக்கா, 900 வச்சுக்க. இப்போ 400 நமக்கு தரணும்ல, மானியம் போடணும்ல. நம்ம எத்தனை பேருக்கு 400 வருது நீ கேட்டுப்பார். அது 50 ரூபா. இது யாரோட யார் கேஸ் மணி யார் தரணும்? 100 கேஸ் மணியை செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்வாங்க. அதில் திமுக சொன்னதை செஞ்சிடும். சொன்னதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும். திமுகங்கிறத மறந்துடாத. ஆனால் நீ அவனை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கிறதான் கொடுமையாக இருக்குது. ஏன்டா அவ்வளோ ஏற்றுன?
எங்கள் கவர்மெண்ட் குறைக்க முடியாமல் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ வந்து ஒரு நல்ல மனுஷன். அது அப்படியே இருக்கட்டும். திமுகவும் பிரச்சனையும் ஒன்று தான். திமுகவும் பிரச்சனையும் ஒன்று தான். அதாம்மா திமுகனாவே பிரச்சனை தான். ஏன்னா திமுகவுடைய குணமே போராட்ட குணம் தான், எதிர்த்து நிற்கிற குணம் தான். அதனால் திமுகனாவே பிரச்சனை தான். பிரச்சனையாக அவங்களே எப்படியே வரும். அப்போ உனக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உனக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நீ வந்து எந்த தப்பான காரியமும் செய்யலை, நீ 41 பேரை கொல்லலை. அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு போட்டுக்கிட்டான். அப்புறம் இந்த டெண்டர் விடுறது, அப்புறம் இந்த பீக் ஹவர்ஸு கரண்ட்டு, அது ரொம்ப முக்கியமான மேட்ரு. பீக் ஹவர்ஸில் கரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறீங்க. ஆனால் கரண்ட்டு கட்டமைப்பு சரியில்லை, கரண்ட்டு விநியோகம் சரியில்லை, கரண்டோடைய அந்த போக்கு சரியில்லை அப்படின்னு என்னமோ சொல்கிற. ஏன் கரண்ட்டு இது மாதிரிலாம் பீக் ஹவர்ஸில் இப்படிலாம் செய்கிறாங்க, எதுக்கு இப்படிலாம் கரண்ட்டு கட் பண்ணுறோம் அப்படி அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கரண்ட்டு தனியார்ட்ட விடணும், இல்லைன்னா தனியார்ட்ட வந்து மின்சாரம் வாங்கணும். அதுக்காக தான் இதை செய்கிறீங்க. டெண்டர் விட அப்போ தான் டெண்டர் விட முடியும். டெண்டர் விட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிற. ரைட்டு, அதெல்லாம் கரெக்டு தான். நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த இபியை வந்து தனியாருக்கு மாற்ற போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல ஒன்றியத்திலேருந்து, அது என்னன்னு கேட்டியா தம்பி? அதை கேட்கணும்ல தம்பி, அது ரொம்ப முக்கியமான மேட்ரு இல்லை. தனியாருக்கு இபியை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. உதயநிதி இடத்துல யார் கையெழுத்து போட்டது அப்படி அது கேட்டிங்களா தம்பி? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்குறது கரெக்டு. உதயநிதி இடத்துல யார் கையெழுத்து போட சொன்னது? ஜெயலலிதா நான் கையெழுத்தே போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது, ஜெயலலிதா செத்ததுக்கப்புறம் அந்த உதயநிதி இடத்துல கையெழுத்து போட்டது யார்? அண்ணன் ஐயா எடப்பாடி தானே. அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அதுக்கு ஒன்றும் முடியல. பீக் ஹவர்ஸு அது மட்டும் தெரியுது, என்ன டெண்டர் விட்றது மட்டும் தெரியுது, அதை பற்றி பேச தெரியுது. தனியார் ஏன்டா கையில் போட்டு கொடுத்தீங்க? தனியார் மயமாக்கிட்டாங்க. ஈபியெல்லாம் தனியார் மயமாக்குறாங்க. நம்ம மக்கள்லாம் கஷ்டப்பட்டு சமரிக்க காசெல்லாம் கரண்ட் பில்லாக வேறு கட்டணும். ஏற்கனவே ஜிஎஸ்டி கடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வேறு கரண்ட் பில்லை வேறு ஏற்றி விட்ருவீங்க உங்களுக்கு தனியார்ட்ட கொடுத்து. தனியார் என்ன பண்ணுவான், ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கரெக்டாக பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவான். இப்போ எப்படி பிஎஸ்என்எலுக்கு மாற்று வந்து ஜியோன்னு வந்தாங்க, ஏர்டெல்லில் வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி டேட்டா 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. 950 ரூபாய்க்கோ 930 ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்து விட்டாங்க. எவ்வளோக்கு இருந்தது? 550 ரூபாய்க்கு இருந்தது. இந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? அது ஒரு மாடல் அரசு, கூச்சமே இல்லையா அப்படிங்கிறாப்புல. மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, இதெல்லாம் சேர்த்துக்க முடியல, துப்பு இல்லை, ஆனால் மாடல் அரசுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தெரியல. திமுக செஞ்சது இந்த உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா? இல்லை கலைஞர் செய்யாத இந்த உலகத்தில் யாராவது செஞ்சுருக்க முடியுமா? இப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு? எவ்வளோ கல்வி மேம்பாட்டுக்கு, மருத்துவத்துக்கு, அந்நிய செலவாணிக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுமா? அந்நிய செலவாணினா கம்பெனிலாம் வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் முதலீடு திரட்டிட்டு வந்துருக்காரு, அதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், தெரியாமல் வந்து நீ பாட்டுக்கு ஒன்று கத்திக்கிட்டு இருக்கிற. அரசியல் நான் எத்தனை நிமிஷம் பேசினா, நீ எத்தனை நிமிஷம் வேணாலும் பேசு, என்ன பேசுகிறேங்கிறது தான் முக்கியம். உனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். முதலையே சொன்ன மாதிரி, அதாவது இப்போ பிஜேபிக்காரனுக்கு எப்படி பாகிஸ்தான்லனா அரசியலே இல்லையோ, அதே மாதிரி உனக்கு திமுகலனா அரசியலே இல்லை. வாயை திறந்தா திமுக. இதை விட்டா வேறு அரசியல் உனக்கு தெரியாது, பேச தெரியாது, பேசவும் விட மாட்டாங்க உன்னைய. பேசுனீங்கன்னா வாயை வச்சு இறுக்கிடுவாங்க மேலே இருந்து. அது உனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நீ இப்படி தான் பேசுவேன். உன் பாவம், உன்னோட சுச்சுவேஷன் நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. மக்கள் காசை மக்களுக்கு கொடுப்பது என்ன வெங்காயமா இலவசம்? என்னையா இலவசம்? என்னையா பண்ணுறீங்க? மக்கள் காசை மக்களுக்கு கொடுக்கறது பேர் இலவசமா? கரெக்டு, சரியான கேள்வி தம்பி நீங்கள் கேட்டது. மக்கள் காசை மக்களுக்கு கொடுப்பது இலவசம் அல்ல, அதுக்கு பேர் தான் உரிமை தொகைன்னு வச்சுருக்காங்க. அது இலவசம் இல்லை, உரிமை தொகை. அவங்க கொடுத்த பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறது அவங்களோட உரிமை. அரசாங்கத்தில் இருக்கிற பணம் வந்து ஏழை எளிய மக்களினுடைய உடைமை, அது உரிமை. அதனால தான் உரிமை தொகைன்னு சொல்கிறாரு எம்கே ஸ்டாலின். புரியுதா உங்களுக்கு? ரைட்டு, விடுங்க. மக்கள்கிட்ட மக்களுக்கு கொடுக்கல பணம். நீங்கள் உங்கள் சொந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணம், ஒரு 500 கோடி ரூபாய் எடுத்து அந்த மஞ்சள் இருக்கிற ஊருக்கு ஒரு கம்பெனியை கட்டி அந்த மஞ்சளை வந்து மிகைப்படுத்த பொருளாக மாற்று சிந்தனையில் மிகைப்படுத்த பொருளாக மாற்றி அதுக்கு மாற்று வருமானம் வரத்துக்கு நீங்கள் ஒரு தனியார் கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பித்து செயல்படுத்துங்களேன்.
ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி கூட செயல்படுத்தலாமே, அது செய்யலாம்ல? நீங்கள் மஞ்சள் கம்பெனியை நீங்கள் வந்து ஏன்னா உங்கள்கிட்ட தான் 1500 கோடி பணம் இருக்குது. நீங்கள் கேட்டோடனே பணம் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. லாட்ரி பணம்லாம் ஏகப்பட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தில் ஏதாவது ஒரு மஞ்சள் கம்பெனி ஒன்று தொடங்குங்க. மஞ்சளை எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளை நியமிங்க. மஞ்சளை தூளை அரைச்சி என்ன மாதிரி பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம், அது என்ன பண்ணால் அதுக்கு வந்து அதோட பவர் தெரியும், அதில் மஞ்சளோட உள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்கள் மக்களுக்கு எப்படி பயன்படும், இதெல்லாம் நினச்சி நீ ஒரு கம்பெனியோட கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வந்து மக்கள் காசு மக்களுக்கு கொடுப்பது, வாழ்க்கை தரம் உயரும், அரசு நல்ல அரசு, வாழ்க்கை தரம் வருது, அரசு நல்ல அரசு, சொன்னால் மட்டும் போதுமா, வாயில் சொன்னால் மட்டும் போதுமா, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற வாயில் சொன்னால் மட்டும் போதுமா, இது எப்படி செய்ய முடியும், செய்கிறதுக்கு மட்டும் எது இருக்குதுண்ணா, வேணா வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறதுனா செய்ய முடியுமா உன்னால், வீட்டுக்கு ஒரு பைக் கொடுக்குறதுனா செய்ய முடியுமா உனக்கு முன்னால், 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிற கிட்டத்தட்ட 3 கோடி பக்கம் 2.5 கோடி பக்கம் ரேஷன் கடை இருக்குது. எல்லாத்துக்கும் ரேஷன் கடை இருக்கிறவங்க பூரா பைக்கு காரு கொடுத்துட முடியுமா? பைக்கு காரு கொடுத்துட்டா அதுக்கு பெட்ரோல் போடுறது யார்? ஏழை எளியவர்களுக்கு பாரு வந்துருச்சு, ரைட்டு, அது பெட்ரோல் போடுறது யார்? அவங்க வீட்டில் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குதா? இதெல்லாம் யோசிச்சே பேச மாட்டியா? கேட்டால் நான் பேசுகிறேன், எத்தனை நிமிஷம் பேசினா அது என்ன? நீங்கள் வந்து என்ன நான் பேசுகிறது வந்து கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, அவதூறு பரப்புறீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படிங்கிற எல்லா வீட்டுக்கு காரு கொடுத்துருவியா? நீ பைக்கு கொடுத்துருவியா? நிறைய வேலை கொடுத்துருவியா? வேலை கொடுக்க முடியாமல் இன்றைக்கி உலகம் எவ்வளோ அல்லவலப்பட்டுக்கிட்டு இருக்குது தெரியுமா உனக்கு? 750 கோடிக்கு மேலே அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கு இந்த உலகம். வேலை கொடுக்க முடியாமல், வேலை இல்லாமல் எவ்வளோ நாடுகள் திவால் ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? இந்தியாவில் ஓரளவு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஓரளவு நல்ல சோறு திங்கிறோம், அது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் நீ பாட்டுக்கு தான் உளறிட்டு இருக்கிற வந்து வீடு கட்டித்தரேன்னு சொன்னாக்கா வீடு கட்டித்தரேனாக்கா சொன்னால் மட்டும் போல வடை சுடுறது தெரியுமாங்கல்ல. இது டிஎம்கே மாதிரி நாங்கள் சொல்லிட்டு போகிறோங்கல்ல, டிவி கேடா அப்படிங்கிறாப்புல. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாடகைக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னால் வாடகைக்கு வீடு, அப்போ அது கேட்குறாப்புல, நாங்கள் எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் திமுககாரங்க. 2 கட்சியுமே செஞ்சுருக்குது. இலவச வீடு கட்டுற திட்டத்தை 2 பேருமே செஞ்சுருக்குது. கலைஞர் வீடு கட்டுற திட்டத்தை இலவசமாக செஞ்சுருக்குது. அப்புறம் மோடியும் மத்திய அரசுலேருந்து ஓரளவு 1.5 லட்சம் என்னமோ மானியம் தராங்க. அதுவும் 1.5 லட்சம் இல்லை, மொத்த பணமே 2 லட்சம் தான் தருவாங்க. அதில் மானியம் வந்து 20% 10% என்னன்னு தெரியல, அது தர்றாங்க. அப்புறம் அந்த வந்து இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. நான் தெரியாமல் கேட்குறேன், இங்கே இருக்கிற அந்த ஈரோட்டில் குடியிருக்கோம் எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்கா? யாரும் வாடகை வீடு இல்லையா? இருக்கா இல்லையா அப்படிங்கிறாரு. யாரும் வாடகை வீட்டில் இருக்கா இல்லையா? வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஊர் விட்டு ஊர் பிழைக்க போனவங்க. ஈரோடு, கரூர் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் நடக்கக்கூடிய துணி தொழில் செய்யக்கூடிய ஒரு ஏரியா பகுதி, பனியன் செய்யக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து வேலைக்கு இங்கேருந்து ஆளுங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு கட்டி தந்துருவியா? அது நிறுவனங்களே முடியலை சொந்த வீடு கட்டித்தர சொல்லி. இப்போ எனக்கு வீடு வந்து திருச்சியில் இருக்குது. இப்போ என்ன மாதிரி திருச்சியிலேருந்து அங்கே போய் ஒருத்தன் வேலை பார்க்குறான்னு வச்சு அங்கே ஒரு வீடு கட்டி தருவியா அவனுக்கு? அப்போ இது பெரிய வீடு, அது சின்ன வீடா? இந்த ஐடியாலாம் வேறு வச்சிருக்கியா? எங்களுக்கு தான் தெரியாமல் போச்சு. ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஏன் நடக்குது அப்படிங்கிற, அரசு பள்ளிகளில் இருந்து ஏன் மூடுறீங்க அப்படிங்கிற, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ட்ராமா போடுறீங்க அப்படிங்கிற. ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஏன் நடக்குது? ஸ்கூல் ட்ராப் அவுட்டு எங்கே நடக்குது? இருக்குது, குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்போ இந்தியாவில் இது மாதிரி செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். திமுக அரசாங்கம் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியாக செஞ்சுருக்குதா? எந்த மாநிலமாக செஞ்சுருக்குதா? ஏன் ஒன்றியத்தில் இருக்கிற அரசு செஞ்சுருக்குதா? ஏன் ஒன்றிய அரசு நீ எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேங்கிற? கேட்டால் எனக்கு இது வேலை இல்லைங்கிற, எனக்கு வேலை நிறையா இருக்குங்கிற, எனக்கு இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்குற. அப்போ நான் திருப்பி அரசியல் பேசுகிறேன். 14 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் காணொலியை முடிக்கணும்னு பார்த்தா 14 நிமிஷம் ஆச்சு. அதனால் மீண்டும் ஒரு காணொலி. அவன் எப்படி பிஜேபியோட ஏடிஎம்முக்கு காணொலி 3 பாட்டு 4 பாட்டு போட போகிறோமோ, அதே மாதிரி சிடிஎம்முக்கும் நம்ம வந்து இன்னொரு பாட்டு போடுவோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் லைட்டாக சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. ரைட்.